காலை நேர பரபரப்பு. சமையலறையில ஒரு கண்ணு, கடிகாரத்துல ஒரு கண்ணுன்னு ஓடிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு வேலைக்கு போற பெண்ணுக்கும் இந்த உணர்வு ரொம்ப நல்லாவே புரியும். வீட்ல இருக்கவங்களுக்கு சமைக்கணும், லஞ்ச் பேக் பண்ணணும், சரியான நேரத்துக்கு ஆஃபீஸுக்கும் கிளம்பணும். ஆனா, இதுல உங்க காலை உணவு எங்க? பல நேரங்கள்ல அது காணாமலே போயிடுது இல்லையா? உங்களோட இந்த டெய்லி போராட்டத்தை என்னால முழுமையா புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் குறிப்பா வேலைக்கு போற பெண்களுக்கான வெயிட் லாஸ் மற்றும் நாள் முழுக்க எனர்ஜியை தர்ற ரொம்ப ரொம்ப ஈஸியான காலை உணவு ஐடியாக்களை பத்தி இந்த தொகுப்புல நாம தெளிவா பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்க காலை நேரத்தை மொத்தமா மாத்த போகுது. ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு சுத்தமா நேரம் இல்லாததால காலை உணவை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறீங்களா? இல்ல கையில கிடைச்சத அவசர அவசரமா வாயில போட்டுட்டு ஓடுறீங்களா? நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பே இதுதான். நேரம் இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களோட சொந்த ஆரோக்கியத்தை நீங்களே பணையம் வைக்கிறீங்க. இது உங்களை சோர்வடைய சேரது மட்டும் இல்லாம தேவையற்ற உடல் பருமனுக்கும் கொண்டு போய் விட்டுருது. இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. ரீசெண்டா வைரலான பல தகவல்கள் மற்றும் நிபுணர்கள் சொல்றபடி பிஸியான பெண்கள் அவங்க டயட் மற்றும் ஃபேட் லாஸ் விஷயத்துல பண்ற முதல் தப்பே இந்த காலை உணவை ஸ்கிப் பண்றது தான். நம்ம ஸ்லிம்மா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்ணும் இந்த தப்ப கண்டிப்பா தவிர்த்தே ஆகணும். சரி, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? பகுதி 1. மிக விரைவான 5 நிமிட தீர்வுகள். நேரமே இல்லாத காலை பொழுதிற்கு. ரொம்ப பிஸியான நாளா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க காலையில சின்னதா ஒரு ஒர்க் அவுட் முடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு உடனடியா ஒரு குயிக் எனர்ஜி தேவைப்படுதுன்னா, ஒரு வாழைப்பழமும் பிளாக் காஃபியும் உண்மையிலே ஒரு பெர்ஃபெக்ட் காம்போ. அதே போல எனக்கு புரோட்டீன் அதிகமா இருக்கிற ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சா, வேக வச்ச முட்டையும் கோதுமை பிரெட்டும் எடுத்துக்கலாம். முட்டை வேகிற அந்த கேப்ல நீங்க கிளம்புறதுக்கான மத்த வேலைகளையும் ஈஸியா முடிச்சிடலாம். அடுத்து இது எப்படி ஒரு கம்ப்ளீட் மீலா மாறுதுன்னு பாப்போம். ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் ஓட்ஸ், கொஞ்சமா பீனட் பட்டர், அதாவது வேர்க்கடலை வெண்ணெய், அப்புறம் கொஞ்சம் பால், அவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா ஒரு அற்புதமான ஹெல்த்தியான ஸ்மூதி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதை செய்யறது எவ்வளவு ஈஸின்னு பாத்தீங்களா? வெறும் 5. ஆமாங்க, கரெக்டா 5 நிமிஷம் தான். இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்மூதியை ரெடி பண்ண உங்களுக்கு தேவைப்படுற மொத்த நேரமே 5 நிமிஷம் தான். இனிமேல் எனக்கு காலை உணவு தயாரிக்க நேரமே இல்ல அப்படிங்கிற சாக்கு போக்கெல்லாம் சொல்லவே முடியாது. கரெக்டா? பகுதி 2. பாரம்பரிய உணவுகளில் சில ஆரோக்கிய மாற்றங்கள். பழக்கமான உணவுகள், ஆரோக்கியமான ட்விஸ்ட். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இட்லி. இதுல எண்ணெய் ரொம்ப ரொம்ப குறைவு. இது கூட சாம்பார் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாலே கிடைக்குது. ஆஃபீஸ்க்கு ரொம்பவே லைட் அண்ட் ஹெல்தியான சாய்ஸ் இது. அதே போல எலுமிச்சை சேர்த்த போஹா, அதாவது அவல் உப்மா. இது செரிமானத்துக்கு ரொம்ப ஈஸியான லைட்டான பிரேக்ஃபாஸ்ட். ஆஃபீஸ்ல ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்றவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்ஷன். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம எல்லாரும் ரெகுலரா தோசை சாப்பிடுவோம். ஆனா தினை, கம்பு இல்லனா ராகி மாதிரியான சிறுதானிய தோசைகளை சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை விட முக்கியமான விஷயம், அதுக்கு சைட் டிஷ்ஷா தேங்காய் சட்னிக்கு பதிலா புதினா சட்னியை சூஸ் பண்றது வெயிட் லாஸ்க்கான ஒரு சூப்பர் அப்கிரேடு. இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க டயட்ல மிகப்பெரிய வித்தியாசத்தை கண்டிப்பா கொண்டு வரும். பகுதி 3. புரோட்டீன் மற்றும் குளிர்ச்சியான பவுல்கள். மதிய நேர சோர்வை தடுக்க. ஒரு பவுல்ல ஓட்ஸ் கூட பால் அல்லது தயிர் சேர்த்து அதுல வாழைப்பழம், ஆப்பிள், அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசியே எடுக்காது. அதே சமயம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்த பச்சை பயிறு முளைக்கட்டிய சாலட் உங்களோட வெயிட் லாஸ் பயணத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது நாள் முழுக்க உங்களை எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கவும் உதவும். இத அருமையா விளக்குற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ரெகுலரான வெள்ளை அரிசியை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலா சிறுதானியங்களை பயன்படுத்தி தயிர் சாதம் ஸ்டைல்ல ஒரு பவுல் ட்ரை பண்ணி பாருங்க. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். அதே நேரத்துல வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலையும் நாள் முழுக்க உங்களுக்கு தரும். இத கவனிச்சிங்களா? டீ, காஃபி ஆசைய இது அப்படியே அழிச்சிடும். வேர்க்கடலை சுண்டல் அப்படிங்கிறது காலையில சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த புரோட்டீன் ஸ்நாக் மற்றும் பிரேக்ஃபாஸ்ட் காம்போ. இதை நீங்க காலையில சாப்பிட்டா ஆஃபீஸ்ல வேலை பார்க்கும்போது நடுநடுவே அடிக்கடி டீ இல்லனா காஃபி குடிக்கணும்னு தோன்ற அந்த கிரேவிங்க இது ரொம்பவே குறைச்சிடும். இது நிஜமாவே ஒரு அட்டகாசமான மார்னிங் ஹேக். சோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இதுவரைக்கும் பார்த்த உணவுகளை அதோட முக்கிய நன்மைகள் அடிப்படையில பிரிச்சிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகணும்னா ஸ்மூத்தி, நல்ல புரோட்டீன் வேணும்னா இட்லி சாம்பார், பாடி கூலிங்கா இருக்கணும்னா சிறுதானிய தயிர் சாதம், காஃபி கிரேவிங்க தடுக்கணும்னா வேர்க்கடலை சுண்டல். உங்களுக்கு நேரம் கம்மியா இருந்தாலும் சரியான உணவை தேர்ந்தெடுத்தா வெயிட் லாஸ், எனர்ஜி ரெண்டுமே சாத்தியந்தா அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. பகுதி 4. உங்கள் ஆரோக்கியமான காலை தொடக்கம், நாள் முழுவதற்கும் சரியான எனர்ஜி. கடைசியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது. நீங்க தினமும் உங்க கெரியரை வளர்க்க, உங்க வேலைக்காக உங்களோட முழு எனர்ஜியும் கொடுக்குறீங்க. ஆனா உங்களை நீங்களே கவனிச்சிக்க, உங்களுக்கான எனர்ஜியை ஏத்தி சரியான உணவை நீங்க எடுத்துக்கிறீங்களா?
இந்த பிஸியான காலை நேரத்துல கொஞ்சமாவது உங்களுக்கும் முன்னுரிமை கொடுங்க. நாளைக்கு காலையில உங்க சமையலறையில என்ன மாற்றம் செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க.